அதற்காகவே உன் வீடு தேடி நான் வந்து விட்டேன். நான் சொல்வதை 2 நிமிடம் பொறுமையாக கேட்டுவிட்டு செல் தங்கமே. என்னை புறக்கணிக்க வேண்டாம். நீ போகும் பாதையில் வேதனை, ஏமாற்றம், துரோகம் என எல்லாமே சூழ்ந்துதான் இருக்கும். இதனால் உனக்கு பயம், கலக்கங்கள் நிச்சயமாக வரலாம். ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். தைரியத்துடன் உன் இலக்கை நோக்கி முன்னேறி செல். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறக்கூடாது. அதுவே உன்னுடைய லட்சியங்களை அடைய வைக்கும். உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும். செய்து கொண்டிருக்கும் நற்பண்பு எதுவாக இருப்பினும் இதையெல்லாம் செய்து என்ன பயன்? நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாகவே விலக நினைக்காதே. அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு. மனதை ஒருநிலைப்படுத்து. தேவையற்ற சம்பவங்களை நினைத்து உன்னை நீயே குழப்பியும் கொள்ளாதே. நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னை நீயே மாற்றிக்கொள்ள பழகு. உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கின்றேன். விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக கொடுக்கின்றேன். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. நீ உன் வாழ்வில் நிச்சயம் வெற்றியும் அடைவாய். எனது பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நீ அனுபவிக்க வேண்டியது அனைத்துமே அனுபவித்துதான் ஆக வேண்டும். நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. பதற்றப்படாதே, பயம் கொள்ளாதே. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழுவவும் வேண்டாம். உனக்காகவே உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவனின் விடியலுக்காக துணையாக இருக்கின்றாய். என் கருணை பார்வை உன் மீது இருக்கின்றது. உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உருவாக்கி விட்டேன். நான் இருக்கின்றேன், கலங்காதே, சந்தோஷமாக இரு. ஜெய் ஸ்ரீராம்.